எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ போன வீடியோவின் தொடர்ச்சி இந்த வீடியோவில் காண்பிக்கப்படுகிறது. கிழவி பார்த்த பராசக்தி சினிமா என்ற தலைப்பு வீடியோவின் தொடர் இது. மீனாட்சி, நம்ம பையன், அதாவது என் மகனுக்கு காரைக்காலில் பொண்ணு தாரன்னு சொல்லி யாரோ இவர்கிட்ட சொல்லியிருக்காங்கடி. ஆனால் அந்த வீடு சைவமா, அவங்க மீனெல்லாம் சாப்பிட மாட்டாங்களாம். அதனால் நான் அந்த வரம் வேண்டான்னு சொல்லிட்டேன்டி. அக்கா, காரைக்கால் ரொம்ப நல்ல ஊருக்கா, நீ ஏன் வேண்டான்னு சொன்ன? அந்த ஊர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஊருக்கா. நீ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வை. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா உன் பையனை கூட பிரான்ஸ் அனுப்பி விடுவாங்கக்கா மாமியார் வீட்டில். நீ உடனே அந்த பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணுற வேலையை பாரு. கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்ததும் பொண்ணை மெதுவாக நம்ம மீன் திங்க வச்சுடலாங்க்கா. நீ ஏன் கவலைப்படுற? சீக்கிரம் கல்யாணத்தை முடி. மீனாட்சி, நீ சொன்னது போலவே நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு. பொண்ணு வீட்டிலேருந்து செய்தி வந்திருக்குடி. பரிசத்துக்கு பாரத்து பட்டு புடவை எடுக்க சொல்லியிருக்காங்க. பாரத்து பட்டு புடவை அது எப்படி இருக்கும்? பாரத்து பட்டு புடவை முந்தானியில் பாரத மாதா போட்டிருக்கோம். ஜருகையில் உடம்பு பூராவும் ஜருகையாகவே இருக்கும் அந்த புடவைக்கா. அதுதான் பாரத்து பட்டு புடவை. கருவாடு வண்டி ஓட்டி இங்கே சோறு தின்னாவுது. இதில் பாரத்து பட்டு புடவை எடுக்க காசுக்கு நான் எங்கடி போவேன்? நூல் புடவையே எடுக்கிறேன். கேட்டால் எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லி விடுறான். கல்யாணத்தை ஒரு விதமாக முடிச்சாச்சு. ஏ மீனாட்சி, ஏ மீனாட்சியோ, இங்கே ஜாமான் வாங்கிறதுக்கு வந்தேங்க்கா. மீனாட்சி, என் பின்னாலேயே வந்து என்னை ஊருக்கு அழைச்சிட்டு போயிடுறி. வந்ததுலேருந்து மீன் சாரே இல்லடி. வாடி என் பின்னால். ஜாமான் வாங்க வந்தேங்க்கா இங்கே. அதனால் என்கிட்ட சொல்லி இவங்களை கையோட கூட்டிக்கிட்டு வர சொல்லி சொன்னார். அதனால தான் வந்தேன். நீங்கள் 3 மாதம் கழித்து உங்கள் பொண்ணையும் அந்த குழந்தையவும் அழைச்சிக்கிட்டு வந்து நீங்களே விட்டுடுங்கம்மா. நான் இவங்களை அழைச்சிக்கிட்டு போகிறேம்மா. சரிம்மா, அழைச்சிக்கிட்டே போங்க. மீனாட்சி, நம்ம காரில் போக வேண்டாம். அந்த காசுக்கு ஏதாச்சும் திங்கிறதுக்கு வாங்கடி. தின்னுக்கிட்டே நம்ம நடந்து போயிடுவோம் ஊருக்கு. மீனாட்சி, நம்ம வாங்கிட்டு வந்த தின்பண்டமும் சரியாக போயிட்டு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல நம்ம ஊர். பசி வந்துட்டடி. இப்போ என்னடி பண்ணுறது? வயிற்ற பசிக்குதே. மீனாட்சி, அங்கே பாருடி, கல்யாண வீடு போல் இருக்குடி. வரையாடி போவோம். அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க போல் 2 பேரும். வாங்கம்மா வாங்க, போய் சாப்பிட்டுட்டு வந்துடுங்கம்மா, போங்க.